நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படியே வேலை செஞ்சிட்டு அதான் உனக்கு நல்லது. வந்தனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கிரீன் துணிக்காரன் வருவான். உன்னோட ரூமுக்கு தேவையான ஸ்கிரீன்ஸ் வாங்கிக்கோ. தீபாவளிக்கு போட்டுக்கலாம்ல. கிளம்பு. கொஞ்ச நேரம் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வந்தனா இந்தம்மா இதை எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல வச்சிரு. எத்தனை வேலை கிடக்கு. துணி எடுக்கிறவன் வேற வரல. கிச்சன்ல வேற நிறைய வேலை கிடக்கு. ஹலோ, யாரு? பாட்டி, நான் தான் குமுதா பேசுறேன். ஆமா, என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வெட்டியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்லிட்டு வந்த மாதிரி நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன, என்னால போன் தான் பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் போன் கிட்ட யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. சரி சரி, நாடகம் எப்படி நடக்குதுன்னு முதல்ல அத சொல்லு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டிமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அண்ணா அண்ணிய ரொம்ப கோவமா கத்துனாரு. அண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. எதுக்காக கோவப்பட்டான்னு காரணத்தை தெரிஞ்சு சொல்லு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரி. சரி. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சும்மாதான் அண்ணி. நேரடியா என் பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இதெல்லாம் என்ன குமுதா? அப்படின்னா கொஞ்ச நாளாவே இங்க நடக்கிறதையெல்லாம் பாட்டி கிட்ட சொல்றது வேற யாரும் கிடையாது, நீதான். அப்படிதானே? சொல்லு. ஏன் குமுதா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நீ இந்த வீட்ல எங்கள ஒருத்தியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் மேல எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. யோசிச்சு பாத்தியா? அம்மாக்கும் பெரியமாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இல்ல அண்ணி, அவங்க கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ற? இங்க நடக்கிற விஷயத்தை ஏன் அவங்க கிட்ட சொல்ற? இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்ல அண்ணி. பாட்டிமா தான் என்கிட்ட சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லுன்னு சொல்லி. இப்ப போய் சொல்றத முதல்ல நிறுத்து குமுதா. நான் போய் சொல்லல அண்ணி. பாட்டிமா எனக்கு பணம் கொடுத்தாங்க. எனக்கு பேராசை வந்துருச்சு. என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. என்ன? எங்க பாட்டி உனக்கு பணம் கொடுத்தாங்களா? ஆமா, வந்தனா எங்க? இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ண சொல்லு. அம்மா, நான் உங்களுக்கு வெண்டைக்காய் சமைச்சு கொடுக்கறேன். அது வந்தனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அட, ஆண்டவன் இப்படி ஒரு மாமியார எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லா வேலையும் தானே செஞ்சுக்கிட்டு மருமகளை ஓய்வெடுக்க வைக்கிறா. அம்மா, வந்தனாக்கு கொஞ்சம் ஓய்வும் தேவையில்ல. அம்மா, ஸ்கிரீன் போடுறவர் வந்திருக்காருமா. உள்ள வர சொல்லு. அவருக்காக தானே காத்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. சுகன்யா, என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம், வாங்க. நல்ல துணியா எடுத்துட்டு வந்திருக்கியா? என்னம்மா நீங்க உங்க வீட்டுக்கு சீப்பான துணியை எடுத்துட்டு வர போறேன். எல்லாம் தரமானதா தான் கொண்டு வந்திருக்கேன். டிசைன்ஸ் கூட நல்லா இருக்கு பாருங்க. இந்தாங்க, இதுல எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. என்னது தம்மா தோண்டி எடுத்துட்டு வந்திருக்க? அம்மா, இது டிசைனே இப்படிதான். இந்த மாதிரி தான் நாங்க எப்பவும் வாங்குவோம். ஆமாம்மா. சாம்பிளா எல்லாம் நல்லா இருக்குல்லக்கா? அக்கா, நான் வந்தனாவை கூப்பிடுறேன். அவளும் பாத்துறட்டும். அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சுகன்யா.
வந்தனாக்கும் சேர்த்து நானே செலக்ட் பண்றேன் ஆ. அவ ரூமுக்கு தானே. சரிக்கா. வீட்டு மொத்தத்துக்குமே நீ தான் செலக்ட் பண்ணணும் ராதிகா. நீ தான் இந்த வீட்டுக்கு பெரியவ. ஓ இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும். நான் போய் ஜன்னல் கதவியெல்லாம் அளவெடுத்துட்டு வரேம்மா. சரிங்க. சுகன்யா போ, இவருக்கு ரூம் எல்லாம் காட்டு. சரிக்கா. வாங்க. ஆ. அர்ச்சனாவை கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுறது? ஏதாவது சொல்லுங்க. சீதாவோட லைன்ஸ். தோ இந்த இடத்துல. தோ இந்த இடத்துல. சரிங்கம்மா. சித்தி நீங்க பாத்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. ஸ்கிரீன் துணிக்காரு வந்திருக்காரு சித்தி. வந்திருக்காரு. எல்லா ரூமையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி, நானும் இந்த ரூம்க்கு தேவையான ஸ்கிரீனை வாங்கணும். நம்ம போய் பார்க்கலாமா சித்தி? சரி சரி, நீயும் வா. டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அட, நிறைய டிசைன்ஸ் இருக்கும் போல இருக்கு. வந்து பாரு. அட வந்தனா, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னை எழுப்பல. சரி பாரு, நான் ஒரு ரூம்க்கு இந்த டிசைனை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் எப்படி வேணும், எவ்வளவு நீளமா வேணுங்கிறதெல்லாம் சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன். என்னோட ரூம்க்கு நல்ல நீளமான ஸ்கிரீனா வேணும். சரிம்மா. ஜன்னலுக்கும் அதே மாதிரி நீளமா தான் சரி. வேணும். சுகன்யா, எதுக்கு அவளை எழுப்புன? பாரு, எழுந்ததும் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவா. அவளை நாம தானே நல்லா பாத்துக்கணும். அக்கா, நான் அவளை கூட்டிட்டு வரல. எல்லாம் எனக்கு தெரியும். பெரியவங்க சொன்னா கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். நீ ஏன் எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க கார்த்திக். ராகுல், நீ ஏன் பிராக்டிஸ் பண்ண மாட்ற? பெரியப்பாக்காக டிராமா போடணுமா வேண்டாமா? ஆனா ஆனா நான் என்னோட டைலாக் எல்லாம் சீதா தேவி கூட சேர்ந்து தானே சொல்லணும். உன்னோட லைன்ஸை மட்டுமாவது நீ பிராக்டிஸ் பண்ணலாமே. லட்சுமி, ஏதாவது பண்ணு. போட்டுமா? சீக்கிரம் கமா. பாருங்க சூர்யா, இப்போ நாடக டென்ஷன்ல நான் உங்க தங்கச்சியை கொஞ்சம் கோவத்துல திட்டிட்டேன். ஆனா நான் வேணும்னே ஒன்னும் அவளை திட்டல. நிச்சயமா இல்ல. ஓ, சாரி மாமா, நீங்க இப்ப அக்கா கிட்ட சாரியா சொன்னீங்க? ஆமா, வெரி வெரி சாரின்னு சொன்னேன். பரவாயில்லையே, ரொம்ப பெரிய விஷயம். அண்ணா, அதான் என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. ஏன் தேவையில்லாம எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்றீங்க? உங்க எல்லார் முயற்சியும் தேவையில்லாம வேஸ்டா போயிடும். தயவு செஞ்சு ப்ளீஸ் சீதாவை நடிக்க வேற யாரையாவது பாருங்க. இந்த வந்தனா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாளே, இது என்ன? வந்தனா, என்னம்மா நீ சமையல் எல்லாம் முடிச்சிட்டு இருக்க? சரிம்மா, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இன்னும் ஒரு பொரியல் மட்டும் பண்ணிடுறேன். அதோட வேலை முடிஞ்சிடும். அதோட எனக்கு வேலை செய்யறதுன்னா பிடிக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல.
வீட்ல சும்மா உட்காந்து போர் அடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன வேலை செஞ்சா நல்லா இருக்கும். சூர்யா ராகுல் வேற இல்லல. வந்தனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது நீ சபரி வேஷம் போடுறங்கிற விஷயத்த அம்மா கிட்ட யார் சொல்லிருப்பாங்க? ஆமாமா, எனக்கும் அதான் தெரியல. யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம்னு நாங்க எங்களுக்குள்ள முடிவு பண்ணிருந்தோம். அங்கேயும் நாங்க மட்டும் தானே இருந்தோம். எங்களுக்குள்ள யாரும் சொல்ல வாய்ப்பே இல்லையே. ஆமா, அர்ச்சனா கூட கேட்டவுடனே அதிர்ச்சி ஆயிட்டா. பரவாயில்ல விடுங்க. எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் சபரி விஷயத்தை யாரு போட போறாங்கன்னு தான். இந்த வீட்ல எல்லாரும் எங்கப்பா போயிட்டாங்க? உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றதுக்காக சங்கரி வந்திருக்கேன். சங்கரி பெரியம்மா வந்திருக்காங்க, வா போலாம். அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வணக்கம் பெரியம்மா, உட்காருங்க. உட்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே பெரியம்மா, என்ன விஷயம்? பின்ன என் வேலை என்ன சும்மாவா? உடனே பொண்ணை பார்த்து உடனே கட்டி கொடுத்துட முடியுமா? பிள்ளைக்கு பொண்ணை பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஏன் பொறுப்பு தான். உங்களுக்கு தெரியாத, நான் 2 கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியா? வேலையெல்லாம் முடிஞ்சது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. நல்லதுதான். பொதுவா எல்லாரும் நடக்க வேண்டிய விஷயம் நடக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்ததுக்கும் நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம் வந்தனா? அம்மா, அட ஆமா. என்னம்மா இது? என் பொறுமைய சோதிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் உங்களுக்கு புரியும். என்னன்னு சொல்லுங்களேன். அர்ச்சனாக்கா, அர்ச்சனாக்கா, சீதாதேவி வேஷத்தை நீங்க போடலாம்ல? ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களை தான் சீதாதேவியா நினைக்கிறேன். அர்ச்சனாக்கா, நான் ராகுல், அதாவது தங்களுடைய அனுமான். கார்த்திக் மாமா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது செய்தி. அவர் தான் செய்த தவறுக்கு மிகவும் வருத்தப்படுகிறார். அக்கா, ப்ளீஸ் எங்க நாடகத்துல சீதாதேவி வேஷம் போடுங்களேன் ப்ளீஸ். அர்ச்சனா, அண்ணா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. முயற்சி கூட பண்ணி பார்த்தேன்ல. நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறேனா? அர்ச்சனா, எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க தானே. அது மட்டும் இல்ல, நாங்க மட்டும் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா? ஆமா, நீ அண்ணா சொல்றது சரிதான். எங்களுக்காக பண்ணுங்களேன் ப்ளீஸ். அர்ச்சனாக்கா, தயவு செஞ்சு நடிங்கக்கா ப்ளீஸ். ஆமா, நடிங்க அர்ச்சனாக்கா ப்ளீஸ். ப்ளீஸ். சரி. அர்ச்சனாக்கா, 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 அர்ச்சனாக்கா. சரி சரி, நம்ம ரிஹர்சல்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆஹா, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்பொழுது நான் சீதாதேவியின் சுயம்பரத்தை ஆரம்பிக்க உத்தரவிடுகின்றேன். பலம் பலம், ஒரு நிமிஷம். நமக்கு சீதா கிடைச்சாச்சு, ஆனா வந்தனா வரமாட்டாங்கல்ல? அப்படின்னா சபரி வேஷத்தை யார் போடுவாங்க? புருஷோத்தமனே ராமா, எத்தனை வருடங்களாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இன்று தங்களின் தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டது. நான் பாக்கியம் பெற்று விட்டேன். சங்கரி பெரியம்மா, என்ன எல்லாரும் சங்கரிய புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க. ராமாயணத்துல சபரி வேஷம் பண்ண போறேன். ராமனுடைய பக்தை சபரி. அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வணக்கம்மா. சங்கரி, ஆனா சங்கரி பெரியம்மா, நீங்க எப்படி சபரியா? என்னமோ அந்த ராமனுடைய லீலைன்னு வச்சுக்கோயே. அர்ச்சனாவோட பிறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். வந்தனாதான் எல்லா விஷயமும் சொல்லுச்சு. நாடகத்துல நீங்க தான் நடிக்கணும்னு என்ன வற்புறுத்தி சொல்லுச்சு. சரின்னு சம்மதிச்சிட்டேன். இத முதல்லயே சொல்லியிருந்தா இந்த வீட்லயே டேரா போட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன்ல. உண்மைதாமா, இந்த மாதிரி ராமரை பத்தின நாடகத்துல எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வாய்ப்பே கிடைச்சதில்ல. ஆனா இப்ப நான் நடிப்பேன். வயசு என்ன ஆனா என்ன? கார்த்திக், இன்னைக்கு அந்த ஆண்டவன் அருள் புரிஞ்சிருக்கான் போல இருக்கு. எல்லாம் முடிவாயிடுச்சு. ஆனா பெரியம்மா, இன்னும் ஒரு கதாபாத்திரம் பாக்கி இருக்கு. அது என்னது கார்த்திக்? பரதன் விஷயம் ரொம்ப முக்கியமான ரோல் இல்ல? அட ஆமா, அதை யார் பண்ணுவாங்க? ஒருத்தர் இருக்காரு, அவரால் நிச்சயமா அதை நல்லா பண்ண முடியும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திகா கார்த்திக் சொல்லு. இங்க பாரு, நீ பரதன் ரோல் பண்ணுவல? என்ன என்ன சொல்ற? அதான் நம்ம ராமாயண நாடகத்துக்காக தான் நீ பரதன் ரோல் பண்ணுவேன்னு நாங்க எல்லாரும் நம்பியிருக்கோம். ஓ, ராமாயண நாடகம் போடுறீங்களா? ஆமா, அதுதான் பண்ண போறோம். இந்த தீபாவளிக்கு பெரியப்பாக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். அக்கா உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, ஐ மீன் நான் இங்க ஆபீஸ் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேனா. ஓ, ஆனா ப்ளீஸ் மோகன், உன்னோட ஆபீஸ் வேலையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்துரு. எல்லாருமே இங்க தான் இருக்கோம். நீயும் அக்காவும் மட்டும் தான் இங்க இல்ல. 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி, நான் வச்சிடுறேன். சுத்தமா டைம் இல்ல. சீக்கிரம் வந்துரு. பாய். ஆஃப் கோர்ஸ். ஓகே, பை. நந்தினி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐ மீன் உங்க வீட்ல இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. மோகன், கிரேட். இது ரொம்ப ஜாலியா இருக்கும் பாரு. சரி, அதை விடு. அம்மா கிட்ட உடனே சொல்லிடு, நம்ம இப்பவே கிளம்புறோம். சூர்யாவும் இருக்காரா, நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்றோம். இல்ல மோகன், நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? அப்படின்னா என்னால ஆக்டிங்லாம் எதுவும் பண்ண முடியாது. முடியும். ஏன் முடியாது? நீ மனசு வச்சா உன்னால ஆக்ட் பண்ண முடியும். என்ன நந்தினி, நானே ஆக்ட் பண்ணும்போது உன்னால பண்ண முடியாதா என்ன? சரி வா. ஒரு நிமிஷம். என்னால என்னைய சமாளிக்க முடியாது. கம் ஆன் ஸ்வீட் ஹார்ட், உன்னால ஏன் முடியாதுன்னு நினைக்கிற? ஏன்னா எல்லார் மாதிரி நான் இல்லல்ல. நந்தினி, எப்பொழுது நீ இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்ச? இந்த மாதிரி வார்த்தைலாம் உன் வாயிலிருந்து இப்பதான் நான் கேட்கறேன். ஆனா இதான் உண்மை மோகன். என்னால வர முடியாது. ஓகே நந்தினி, பரவாயில்ல. பிடிக்கலனா நீ ஆக்ட் பண்ண வேண்டாம். ஆனா நீ அங்க வந்தா எல்லாருக்கும் உதவியா இருக்கும்ல. மோகன், நான் தான் சொல்றேன்ல, நான் தீபாவளி அன்னைக்கு அங்க வரேன். அன்னைக்கு எல்லாருக்கும் உதவியா இருக்கேன். இப்ப நீங்க போங்க. எல்லாரும் அங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, உன் இஷ்டப்படியே செய். அப்போ நான் அங்க இருந்து அப்படியே ஆபீஸ் போறேன். மோகன் இப்ப வந்துருவான். மோகனா? அப்படின்னா கார்த்திக் நந்தினி கூட வருவாள்ல? ஆமா பெரியமா, நான் 2 பேரையுமே வர சொல்லியிருக்கேன். மோகன் எப்படி தனியா வரமாட்டான்னு நமக்கே தெரியும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு வர போகணுமே. பெரியப்பா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. நான் உடனே கிளம்பணும். அது சரி கார்த்திக், இன்னும் நீங்க பிராக்டிஸ் முடிக்கலையே. மோகன் கூட வரான்ல? ஆமாமா, ஆனா பெரியப்பா வேலை கொடுத்திருக்காரு, அதை நான் முழுசா முடிக்கணும்ல. என்னப்பா இது? நான் என்ன பண்ணணும் நீ சொல்லவே இல்லையே. ஒரு நிமிஷம் சங்கர் பெரியமா, ஒரு நிமிஷம். இதான் உங்களோட டயலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் போகாதீங்க. எங்க எல்லாரோட ரிஹர்சல்ஸ் மிச்சம் இருக்கு. லக்ஷ்மி, இன்னைக்கு நான் வீட்ல இருக்கிறது இம்பாசிபிள். இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோங்களேன். எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். எல்லார்கிட்டயும் அவங்கவுங்க டயலாக்ஸ் இருக்குல்ல, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆனா அண்ணா, எங்களுக்கு டைரக்டர் முக்கியமாச்சே. யார் எப்போ எப்படி பேசணும் சொல்லல. அதான் நம்ம கூட சூப்பர் டைரக்டர் இருக்காங்களே. யாரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்களோ அவங்களால டைரக்ட் பண்ண முடியாதா என்ன? அண்ணா, அப்ப நீங்க சித்தப்பாவை சொல்றீங்களா? ஆமா. எங்கப்பா? ஆமா சூர்யா, கிரேட் ஐடியா. இல்ல, சித்தப்பா எல்லாத்தையும் பார்த்து பாரு. நீங்க அவரை வர சொல்லிடுங்க. நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். அர்ச்சனா, இத புடி. அப்பா வர போறாரு. அப்ப நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். ஏன்பா கார்த்திக், என்ன கொஞ்சம் போற வழியில விட்டுடுப்பா. அதான் என்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டீங்கல்ல, நான் நாளைக்கே மனப்பாடம் பண்ணிடுவேன். சரிங்க பெரியம்மா, இன்னைக்கு முழுக்க பிராக்டிஸ் நடக்கும்னு எனக்கு தோணல. அதனால நீங்க நாளைக்கே வந்துருங்க. லக்ஷ்மி, வாங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, நீங்க எல்லாரும் ரூமுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது இங்க வந்துட போறாங்க. சரிம்மா.